நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு நாங்கள் வச்சு செய்ய போகிறோம். மாற்றி பிடிக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் ஒன்றா பில் பண்ண போகிறோம். உங்களுக்கு செட்டப் பார்த்தால விளங்கி இருக்கும். அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இந்த ரேம் வந்து ஒரு ரேமே 80,000 ரூபாய், 22,000 வித்திர வந்து ரேம் 80,000 விற்கிது. அப்பயே 2 ரேம் போட்டு தான் அவரால் பிசி பில் பண்ணிட்டு ஒற்றை காலில் நிற்கிறார். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஸோ யாருன்னு சொல்கிறதுக்கு முதல் வழக்கமாக நம்ம வீடியோவில் அவரால் வச்சு செய்யும், வடிவாக வச்சு செய்யும். நான் உங்களுக்கு காய்ச்சிட்டு இருப்பேன், இடையில வந்து மீமெல்லாம் போட்டு நல்லா வச்சு செஞ்சுடுவார். ஸோ அப்படி செய்கிறவர்கிட்ட என்ன செய்ய போகிறோம்? நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு நாங்கள் வச்சு செய்ய போகிறோம். செஞ்சுட்டா போச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டுலாம் உங்களுக்கு கெஸ்ஸும் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஸோ நான் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இதில் நிப்பாட்டி வச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். ஐயோ இல்ல உங்களை பார்த்துருப்பீங்க. நான் சிம்பிளா நான் இன்ட்ரோ கொடுத்துடுறேன். ப்ரோ தான் நம்மள எடிட்டர், நம்மளை வச்சு செய்யறவர். இன்றைக்கு பிசி அவரை வச்சு பில் பண்ண வச்சு நாங்கள் செஞ்சிருவோம். கடலுக்கே கேட்டா புயலுக்கே பூட்டா. ஓகே சரியா? இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிசி வச்சுருந்தீங்க, அது அந்த காலத்து பிசி வச்சுருந்தீங்க. ஸோ அதை வச்சு இவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி நிறையவே நல்ல நல்ல ஒரு ஃபேமிலியவே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கரெக்டாக என்னையை வச்சு செய்கிறோடைய உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போது உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ பிசி வந்து அதாவது மிட் ரேஞ்சில் நல்ல பிசி ஒன்று செய்கிறோம். வீடியோ எடிட்டிங் அதில் 50 விஜே கார்டு வரை போட்டிருக்கோம். 8 GB கூடவே வந்து ரைசன் ப்ரோசர் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெளியில பக்கம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மற்றபடி சந்தோஷம். எப்படியும் அப்டேட் நல்ல அப்டேட் ஆனா இப்ப எனக்கு எடிட்டிங் நல்ல ஹெல்ப்பா இருக்கும் நினைக்கிறேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த ரம்ம படி சொல்லுங்க. ஏதாவது இந்த 1.5 லட்சம் ரூபா ரம்ன்றீங்களே, விஜே காட்டே 1 லட்சம் ரூபா தான். சும்மாவே அதுல பிரீமியர்ல போட்டா முக்குது, இதுல லோ பிரைஸ் சொல்லி போட்டு நாங்க போடலாதானே. எப்படியும் காசு கூடனாலும் போட்டுத்தான் ஆகணும். அதுக்காண்டி தான் என்ன பண்றது, தலையெழுத்து. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே பண்ணிட்டு இருக்கார். 1 இயர்னு சொல்லலாது, நாங்கள் அப்பப்போ வீடியோ போட விட்டுருவோம். இடையில வீடியோ காலம் இங்கேயா ஓடி வரைஞ்சிருவோம். ரைட். ஓகே, இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், இவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின். என்னடா வெக்கமா? இப்போ முதல்ல எங்க ப்ரோசஸர்ல இருந்து பாப்போம் என்ன ப்ரோசஸ். ரைட். ஓகே, ப்ரோசஸரை பாத்தீங்கன்னா ஐடியா இருக்கா? என்ன ப்ரோசஸர் உண்டு? ரைசன் போட்டா பெஸ்டா போடுங்க. இது நல்லா இருக்கும்னு சொன்னா அவரே விளக்கப்படுத்துறது. டெக்னிக்கல் விஷயங்களை வேற சொல்லுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரோசஸர் ஒன்று தான். ரைசன் 5ல 7600 சொல்லி ஒரு ப்ரோசஸர். எக்ஸில் நார்மல் ப்ரோசஸர் தான். பட் நாங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ரைசன் 9 4 ஐடியா ஒன்று இருக்குது. அதுக்காண்டி தான் மதர் போர்டு எல்லாமே பெரிய போட போகிறோம். சரி, ரைட். ஓகே, மதர் போர்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து பி சீரிஸில் வரும் 650 மதர் போர்டு. அதில் வைஃபை கேமிங் ப்ளஸ் வரும். சரி, அது கேமிங் ப்ளஸ் வைஃபை வரும். அது பெருசாக ப்ரைஸ் எல்லாம் வந்து மிட் ரேஞ்ச் தானே. ஏன்னா இப்போ நிலைமைக்கு நாங்கள் பிசி பில் பண்ணுறா இப்படி தான் பில் பண்ணலாம். இதே வந்து நம்ம எடிட்டர் தான் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே எடிட்டர் தான் செய்ய போகிறார். நான் சொல்கிறது மட்டும்தான். ஓகே, அந்த கத்தி ஒன்று பெருசாக ஒன்று ஆயுதம் வச்சிருப்பீங்களே. இல்லை, மதர் போர்டு கத்தி தேவை இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து செஞ்சுட்டோம்னா மதர் போர்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் சேஃபாக வச்சாச்சு. இப்போ மதர் போர்ட்டில் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? மதர் போர்டு ப்ரோசஸரை வந்து அதில் போட போகிறோம். ஓகே, ரைட். ப்ரோசஸரை போட போகிறோம். சரி, ப்ரோசஸரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுங்க. One eternity later. இது பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ரோசஸர் மையம் வரும். பின்னுக்கு வந்து பின் இருக்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் பயப்படுத்தவே இல்லை. பட் மதர் போர்ட்டில் பின் இருக்கும். அதில் பின் உடைச்சிங்கன்னா மதர் போர்ட்டே சோழி முடிஞ்சு இந்த கிளிப்பை முதல் அமர்த்தனம். ரைட். அமர்த்தி அது ரைட். நல்லா பின்னுக்கு தூக்கிட்டு இதை மேலே ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, பண்ணிட்டு இந்த படம் ஓகே தானே? ஓ, இந்த ப்ரோசஸர் எப்படி கவனமாக வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதர் போர்ட்டில் ப்ரோசஸர் போட்டோம். ஸோ அடுத்தது என்ன செய்யணும்? ரேம் போடணும். ரேம், அதாவது 32 GB 10 ரேம் தான் போடுவேன்டார். சரி, ஓகே, நாங்கள் ரேம் தாங்க 1.5 லட்சம் ரூபா காசு. 1.5 லட்சம் காசு. ரைட். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்னா ரேம் ஸ்லாட்ல போடணும். ஓகே, இப்போ ரெண்டாவது நாலாவது. ரைட், பெர்ஃபெக்ட். ஓகே, முதல்ல அப்படி இது இருக்கா சின்னனா இருக்கா தள்ளி. ரைட். ஓகே, அதை இந்த சைட்டையும் தள்ளிட்டு ஐயா தங்கத்தோட விலை கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரோசஸர் போட்டுட்டோம். அப்புறமா ரேம் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா கடைசி என்ன போடணும்? NVMe போடணும் மதர் போர்ட்டில். ஸோ இது NVMe பார்த்தீங்கன்னா வந்து குரூசியலோட E100 NVMe Gen 4 NVMe. இதை வந்து இவரை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி போடுவேன். அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிடலாம். இந்த இடத்துல எல்லாம் ஒட்டாமல் இருக்குல்ல. இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 TB. இப்போ நம்ம வந்து 2 TB இல்லை 4 TB போகிறோம்னா இந்த இதுலேயும் வந்து சிப்செட்லாம் ஒட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்காக சிப்செட் கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1 TB இந்த இதுக்கு மட்டும் ஒட்டியிருக்காங்க. இதை உரிச்சு காட்டலாம். உரிச்சு காட்டினா 2 போயிட் ஆகும்.
எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. யோ அதெல்லாம் எடிட்டர் போட்டுப்பார். நான் தான் editor, அதான் வாயிலை போட்டு விடுறேன். ஓ இப்பயே வேலை செஞ்சால் கொஞ்சம் அடுத்த ஒரு வேலை கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் அப்படி தானே? சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துக்கிறோம். ரைட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். NVMe இப்போ இதுக்கு கூட வரும். நீங்கள் அப்படியே வந்து ஒரு சின்ன புஷ் உண்டு. நெக்ஸ்ட் ரைட். இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு வந்து இதில் இதை போட மேலே வச்சுட்டு ஸ்க்ரூவாக போட போகிறோம். ரைட். ஓகே. இது வந்து என்ன செய்ய மாட்டா ஹீட்டை வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ அதுக்காண்டி இப்போ உரிக்காம விட்ட மாட்டா அது பெரிய விஷயம் இல்லாமல் போயிடும். எந்த பயனும் இல்ல. ஓகே உரிப்பாம். ஆமாம் வேலைக்கு போகுது பார்த்து மெதுவா. ரைட் உரிச்சாச்சு. ஓகே ஓகே கேமராமேன் சும்மா நிற்கிறீங்க, க்ளோஸ் அப் வாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். பதறாம கொண்டு வைக்கிறோம். சரியா ஜாயின் ஆயிட்டா? ரைட். கிருட்டு 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 இனி Okay. கூலர் போட போறோம். கூலர் போட போகிறோம். சரி கூலரை வந்து நீங்களே அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் எடுப்போம். தூக்கிங்க வைப்போம். ரைட். அப்படியே தூக்கிட்டு எங்களோட வெப்பன் யோ மாற்றி பிடிக்கிறீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பம்ப் வந்து இங்கே இருக்கும். பட் இதுக்கு வந்து பம்ப் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு புது வித்தியாசமான டெக்னாலஜி இருக்குது. நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுற மேலே. ஓகே இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ கேசிங் இப்போ எங்களோட மதவோட்டில் போட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கேசிங் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரி தானே? இதுக்கப்புறமா நாங்கள் முக்கியமாக ஒரு வேலையோடு செய்யணும். சொல்லுங்கள் என்ன செய்வோம்? பேஸ்ட் வைக்கிறது. ரைட். டர்பிள் வைக்கிறது. ஓகே நீங்கள் என்ன ஸ்டைலில் போட போகிறீங்கன்னு பார்ப்போமா? எக்ஸ் இது எக்ஸ் ஞாபகம் எக்ஸ் விட போகிறேன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அப்புறமா பவர் சப்ளை இருக்குது. அப்புறம் கேசிங் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். கேசிங் அன்பாக்ஸ் பண்ணி பவர் சப்ளை போட்டு மத ஓட்ட போட்டுட்டு அப்படியே குயிக்காகவே காட்டுறோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மத ஓட்டில் சரி எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன செய்யணும்? கேசிங் வைக்கணும் நாங்கள். ரைட். ஓகே இது கேசிங் செலக்ட் பண்ணியிருக்க வேண்டாம். நம்ம எடிட்டர் எடுப்பார். நான் அது வரை சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து அன்றைக்கோட AX1000 சொல்லி கேசிங் உண்டு. AX1000 லைட்னு சொல்லி ஒரு கேசிங் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது ஏன் செலக்ட் பண்ணியிருக்க வேண்டாலும் அது நம்ம எடிட்டரோட பர்சனல் Black Panther. யா ஓகே இதான் கேசிங். ஸோ இந்த கேசிங்கையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். One eternity later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பில் பண்ணியாச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. ரைட். கிராஃபிக் கார்டு போட போகிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. தெரியுது நீ மூடு. இப்போ வந்து கிராஃபிக் கார்டு அட்ரஸ் பண்ணி மேலே இருக்கிற படத்தில் எல்லாம் வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கிராஃபிக் கார்டை ஸ்லாட்டில் போட போகிறோம். இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு சைட்டில் வந்து இந்த ஸ்க்ரூ போட்டுக்கணும். இனிமேல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கடா என்ன செய்யணும்? அது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஹாய் சொல்லதான் வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Okay.